Good evening, students. Today we will see the current affairs analysis dated from 24 to 26 December 2025. The first article related to the export concentration on some states. So, இந்தியாவில் எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து 75% concentration to the 5 states, that is Maharashtra, Gujarat, Tamil Nadu, அப்புறம் Karnataka. So, Gujarat is having the highest share, that is of 116 billion. Last year அவங்க பண்ணது 30%. Maharashtra having 65 billion of trade, that is of 17%. Tamil Nadu having $52 billion kind of trade, contribution is 13.4%. Karnataka $30 billion, the contribution is 7.8%. So மொத்தம் வந்து 17%, 75% contribution to the entire global, entire India. So அதில் நார்த் ஸ்டேட்ஸ் ரொம்ப கம்மி. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் 8 ஸ்டேட்ஸ் வந்து 0.13%. யூபி, மத்திய பிரதேஷ், பீகார் எல்லாம் சேர்த்து 5%. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாக நடக்குது, ஆனால் இந்த 5 மாநிலங்களில் தான், இந்த 4 மாநிலங்களில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அதுக்கான ரீசன், தீஸ் ஆல் தி கோஸ்டல் ஸ்டேட்ஸ், கோஸ்டல் ஓரியன்ட் ஸ்டேட்ஸு, நடுவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றாங்க. இது எல்லாமே 5%. குஜராத் வந்து மர்ச்சன்டைஸ் ட்ரேட் மட்டும் 33% பண்ணுறாங்க, மர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட். குஜராத்தில் பெட்ரோல் 67% கான்ட்ரிபியூஷன் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல. ஸ்மார்ட் ஃபோன் யூபி 26%, குஜராத் 36%, வெஹிக்கிளில் தமிழ்நாடு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல டாப்பில் இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா, இந்தியாவோட ஃபாரின் ட்ரேட் பாலிசி $1 trillion by 2030 on merchandise plus service, மொத்தம் $2 trillion. 2030 we need to increase from the current trade. ஸோ அதுக்கான டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி சன்ரைஸ் செக்டார், தட் இஸ் ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், சோலார் ஃபோட்டோவோல்டிக் செல்ஸு, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், விண்ட் எனர்ஜி கிரியேட் பண்ணுறது. 2025-26 நம்ம வந்து 300 பில்லியன் டார்கெட் வச்சுருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. ஸோ இந்த ரீஜனல் பேலன்ஸுக்கான ரீசன், தர் இஸ் அ ரூரல் அர்பன் மைக்ரேஷன். இப்போது வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீகார்லேருந்து அதிகமாக மைக்ரேட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி மாநிலங்களுக்குள்ளாடி நிறைய ரீஜனல் டிஸ்பேரிட்டி. ஸோ ரூரல் அர்பன் மைக்ரேஷன் விச் லீட்ஸ் டு ஸ்லம்ஸ். ஸ்லம்ஸ் வந்து நிறைய கன்ஜெஷனை க்ரியேட் பண்ணுது. த பாப்புலேஷன் இஸ் இன்க்ரீஸிங், ஸோ தே ஆர் கோயிங் ஃபார் சீப்பர் லேபர். அதுக்கு ரீசன் என்னென்னா, நிறைய ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அதனால் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைக் வேலைக்கு ஆள் தேவை, அட் த டைம் நிறைய பேர் இருக்கிறதுனால சீப்பராக இருக்குது அப்படின்றது அர்பன் ஏரியாஸில். ஸோ வேஜ் டிப்ரெஷன் இஸ் ஆல்சோ ஹேப்பனிங். அது மாதிரி லார்ஜ் ஸ்கேல் மைக்ரேஷன், மகாராஷ்டிரா டு யூபியிலேருந்து மகாராஷ்டிரா, டெல்லி, யூபியிலேருந்து டெல்லி, யூபி டு மகாராஷ்டிரா இஸ் வெரி ஹை. அது மாதிரி யூபியிலேருந்து டெல்லி இஸ் வெரி ஹை. அது மாதிரி பீகார்லேருந்து வெஸ்ட் பெங்கால், அப்புறம் ஜார்க்கண்ட், பீகார்லேருந்து ஜார்க்கண்ட் இஸ் ஆல்சோ வெரி ஹை. அதில் பெர்சன்டேஜ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ go and read it. 3.7% ஹியர், டைம் இஸ் வெரி லெஸ். ஸோ டெல்லி டு யூபி வந்து 2.5%. இதுக்கான ரீசன் வந்து லைக் டிமாண்ட் ஆஃப் லேபர்ஸ் இன் தோஸ் ஏரியாஸ், அர்பனைஸ்ட் ஏரியாஸில் ரொம்ப அதிகம். அதுக்கான ரீசன் மெக்கனைசேஷன் ஆஃப், ஆட்டோமைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இன்றைக்கி சீப்பர் லேபர் மார்க்கெட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாகிருச்சு. அட் த சேம் டைம் சேலரி, லேபர் கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கான்னு கேட்டாச்சுன்னா இல்லை. கேபிட்டல் ஃபார்மேஷன், நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட் அதிகமாக்குறதுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் தி மிஷின்ஸ் ஆட்டோமைசேஷன் பண்ணியிருக்காங்க.
அதனால் லேபரோட தரம் வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட்லேருந்து மிஷின் இதில் மாறுது. இப்போ ஸ்கில், இந்தியாவோட ஸ்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெரி லெஸ், தட் இஸ் 60 to 70% ஸ்கில் கேப் இன் தி மிஷின் லேர்னிங். அது மாதிரி ப்ரொடக்ஷன் லிங்க்டு ட்ரிவன் என்டர்பிரைசஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, 47%, இப்போ ரீசெண்டாக அதிகமானது. அது மாதிரி என்னென்ன கவர்மெண்ட் ஸ்டெப்ஸ் எடுத்துனா, கௌசல் விகாஸ் யோஜனா, தட் இஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஸ்கில் டெவலப்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கில் பீப்புளை உருவாக்குறது. எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வேர் கிவன் டு தி கம்பெனிஸ் வேர் த ப்ரொடக்ஷனில் அதிகமான எம்ப்ளாயிஸை புதுசாக அப்பாயின்ட் பண்ணும்போது இன்சென்டிவ்ஸ் வில் பி ப்ரொவைடட். பிஎல்ஐ ஸ்கீம்ஸில் சில்க் கிளஸ்டர்ஸ், அதனால் லேபர் இன்டென்சிவ் மார்க்கெட்ஸ், லேபர் இன்டென்சிவ் ப்ரொடக்ஷன், ஸோ அதில் வந்து பீப்புளை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிக்கிள். ஸோ லான்ச் வெஹிக்கிள் 3 M3 LV-M3, இது வந்து இப்போ செகண்ட் டைம் யூஸ் பண்ண இருக்கும். ப்ளூபேர்ட் அப்படின்ற பிளாக் 2 அப்படின்ற ஹெவி சேட்டலைட் லோ எர்த் ஆர்பிட்டுக்கு வந்து லான்ச் பண்ண இருக்கும். தட் இஸ் 520 kilometers ஃப்ரம் தி above தி எர்த். எஸ்எஸ்எல்வி, நம்ம லான்ச் பண்ணக்கூடிய எஸ்எஸ்எல்வி 500 kg வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியது லோ எர்த் ஆர்பிட்டு. பிஎஸ்எல்வி 1750 kilograms வரைக்கும் எடுத்து, இது ஜிஎஸ்எல்வி 2200 kilograms. MK3 வந்து 4 tons வரைக்கும் எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம லான்ச் பண்ணக்கூடியது இந்தியாவிலே லோ எர்த் ஆர்பிட்டுக்கு 4 tons வரைக்கும் எடுத்துகிட்டு போகக்கூடியது LV-M3. சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளூபேர்ட் அப்படின்ற சேட்டலைட். அது மாதிரி K-15, K4 and K-15. K4 launched successfully. It's a submarine launch missile. K-15 வந்து 750 kilometers சப்மரைன்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய க்ரூஸ் மிசைல். K4 வந்துட்டு இட்ஸ் நாட் அ க்ரூஸ் மிசைல், 3500 kilometers வரைக்கும் டிஸ்டன்ஸ். இட்ஸ் அ லாங் ரேஞ்ச், இன்டர்மீடியட் ரேஞ்ச் சிஸ்டமில் ஒர்க் பண்ணக்கூடியது. அரிகாத்துலேருந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் அ மிசைல் சிஸ்டம் ஃப்ரம் தி சப்மரைன் லான்ச். இட்ஸ் நாட் அ க்ரூஸ் மிசைல். சரியா? K4 அப்படின்றது அது ஞாபகம் வச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்தியன் ஓஷன் ஏரியாவில் இருக்கக்கூடிய 100 வில்லேஜஸ், சுனாமி ரெடி வில்லேஜஸை சர்டிஃபைட் பண்ணியிருக்காங்க. த ஃபஸ்ட் கண்ட்ரி டு அச்சீவ் த டார்கெட் அண்டர் தி சுனாமி ரெகக்னைசேஷன் ப்ரோக்ராம், இல்லைனா வில்லேஜ் ரெடி, இல்லைனா ரெடி ஃபார் சுனாமி ப்ரோக்ராம் அப்படின்னு பேர். இது வந்து இந்தியன் கவர்மெண்ட் லான்ச் பண்ணது தான். ஆனால் இது சர்டிஃபை பண்ணக்கூடிய யுனெஸ்கோவோட இன்டர் கவர்மெண்டல் ஓஷன் கமிஷன் அப்படின்றவங்க தான் லான்ச் பண்ணுறாங்க. சுனாமி வில்லேஜ் ரெடி ப்ரோக்ராம். ஸோ இது எந்த அடிப்படையில் சர்டிஃபிகேஷன் பண்ணுறாங்கன்னா, ஹை அவேர்னஸ் ரிகார்டிங் டு தி சுனாமி இருக்கணும் அந்த வில்லேஜஸ். இந்தியாவில் ஒடிசாவில் அதிகமான வில்லேஜஸ் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு சுனாமி ரிலேட்டடாக என்ன பண்ணணும் அப்படின்றது. செகண்ட் வந்து ஹசார்ட் ப்ரிப்பேர்ட்னஸ், அப்படி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா, சுனாமி அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா என்னென்ன மாதிரியான விளைவுகள் இருக்கும், அதில் எப்படி அதை அதுலேருந்து தப்பிக்கிறது, அதுலேருந்து எப்படி பீப்புளை எவாக்குவேட் பண்ணுறது, அந்த ஹசார்ட் ப்ரிப்பேர்ட்னஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் எவாக்குவேஷன் மேப், அங்கே அந்த வில்லேஜை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிறது, ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படின்ற பப்ளிக் டிஸ்பிளே ஒன்று இருக்குது, மேப் இருக்கும். பார்ட்டிசிபேஷன் ஆன் மார்க் ட்ரில்ஸ், பீப்புள் பார்ட்டிசிபேஷன், தட் இஸ் கம்யூனிட்டியை வந்து இன்வால்வ் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் கரெக்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் யுனெஸ்கோ இன்டர் கவர்மெண்டல் கமிஷன் வந்து சர்டிஃபை பண்ணுவாங்க. அப்படி இந்தியாவில் 100 வில்லேஜஸ் வந்து இது வரைக்கும் சர்டிஃபை பண்ணிடல. ரீசெண்டாக ஒடிசாவில் அதிகமான வில்லேஜஸ் வந்து சர்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த இன்டர் கவர்மெண்டல் ஓஷன் கமிஷன், இட்ஸ் அ 1960 கிரியேட்டட் பாடி, அதுவும் நான் சொல்கிறேன். ஸோ மெரைன் சயின்டிஃபிக் ஃபார் சஸ்டைனபிள் யூஸ் ஆஃப் ஓஷன். ஸோ ஆப்ஜெக்டிவ் என்னென்னா, சுனாமி ப்ரிப்பேர்ட்னஸ் வார்னிங்கை வந்து கொடுக்கறது, மெரைன் ஸ்பேஷியல் பிளானிங், ஓஷன் அப்சர்வேஷன் பண்ணுறது. இதில் இந்தியாவும் மெம்பராக இருக்கும், 150 நாடுகள் இதில் மெம்பராக இருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் தெர் இஸ் அ இந்தியன் ஓஷன் நேவல் கமிஷன் ஆன் ஓஷியானிக் ரிசர்ச், INCOIS. அது வந்து இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய, ஸோ இட் இஸ் கிரியேட்டட் இன் 1999.
ஓஷன் சென்டர் எங்கே இருக்குன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. சுனாமி அவேர்னஸ் சேட்டலைட் மூலமாக அதை இங்கே தான் போகும். இங்கேருந்து த சிக்னல் வில் பி given டு தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அங்கே இருந்தால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவேர்னஸ் கொடுப்பாங்க. ஸோ பயான்சி சுனாமி வார்னிங் சிஸ்டம்லேருந்து சிக்னல் வந்து INCOASக்கு தான் போகும். ஹைதராபாத்தில் இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் கீழே வருது. சரியா? இவங்க தான் இந்தியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, இந்த சுனாமி வில்லேஜ் ரெடி ப்ரோக்ராம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் நேஷ்னல் கிரிட். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். இட்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ் பாடி. 2009 இட் வாஸ் கிரியேட்டட். நடைமுறைக்கு வந்தது, இதை உருவாக்கணும் அப்படின்னு பிளான் போட்டது 2009 ஆஃப்டர் தி 26/11 அட்டாக், மும்பை அட்டாக் பிறகு. 2024 இட் கேம் இன் டு ஆப்ரேஷன். இதோட வேலை என்ன அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுற பஸ் டீட்டெயில்ஸ், பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ், எல்லா பேங்க்ஸ் கூட இது லிங்கில் இருக்கும். தட் இஸ் RBI கூட லிங்கு. எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ், ஏர் டிக்கெட் ட்ரான்ஸ்ஃபர், அப்புறம் ரயில்வே டிக்கெட்டு, இதெல்லாமே வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தே வில் கலெக்ட் த டேட்டாஸ், தே வில் கொலேட் அப்படின்னா ரிசர்ச் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதில் டேட்டாஸ் ஏதாச்சும் சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னா இவங்க வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. ED ஆர் CBI, நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, இந்த மாதிரி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி இருக்குது. அவங்களுக்கு வந்து டெசிமினேட் பண்ணுவாங்க நியூஸஸை. ஸோ இப்போ இதில் யாரெல்லாம் இந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ண முடியும், நேட் கிரிட்டில் இருக்கக்கூடிய டேட்டாஸை கலெக்ட் பண்ண IB, RA, NIA, ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட், தென் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நார்கோட்டிக் கண்ட்ரோல், டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், இவங்க எல்லாமே இந்த டேட்டாஸை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வந்து எல்லா சர்வர்ஸ் கூடயும் லிங்கில் இருக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒரு க்ரைம் சஸ்பீஷியஸ் இருக்குன்னா இதில் சர்ச் பண்ணால் போதும். தெர் இஸ் அ டூல் கால்டஸ் கண்டிவாட் டூல், லாஸ்டில் இருக்குது. ஸோ கண்டிவாட் டூல் அப்படின்னு பேர். தேர் ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு இமேஜ், ஒரு சஸ்பெக்டோட இமேஜ் இருக்குது அப்படின்னா அந்த இமேஜை இந்த இதில் டூலில் வந்து இன்சர்ட் பண்ணால் போதும். லைக் ChatGPTலாம் நம்ம இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி அதை ஆட் பண்ணால் இட் வில் அனலைஸ் ஃப்ரம் ஆல் த ஸ்பேஸ். ஏன்னா ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் இந்த டூல் மூலமாக பண்ண முடியும். ஆதார் பேஸு இதில் எல்லாம் இருக்க டீட்டெயில்ஸை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடில் இது வந்து டேட்டாஸை கொடுத்துரும். ஸோ நம்மளே போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க வேணாம், நேம்ஸ் எல்லாம் போட்டு இமேஜை வச்சு இது வந்து சர்ச் பண்ண முடியும். ஸோ அதன் மூலமாக க்ரைம்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதான் அதோட நோக்கம். அண்ட் தென் 3 categories of data are taken: sensitive, non-sensitive, highly sensitive. Sensitive data is bank statement, financial transactions, tax information, export import related data. இதெல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ் டேட்டாஸ், எல்லாம் பப்ளிக். அது மாதிரி இப்போ என்ன நியூஸில் அப்படின்னா NPR டேட்டாஸை வந்து இதில் ஆட் பண்ணுறாங்க. NPRனா நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர். நேஷ்னல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் இஸ் a register will have 2010 எடுத்தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் எடுக்கலை. த சிட்டிசன்ஸ் யார் வந்து ரெசிடெண்ட்டாக இருக்காங்க ஒரு ஏரியாவில் அப்படின்றது, ப்ளஸ் அங்கே யாரெல்லாம் நான் ரெசிடெண்ட் இருக்காங்க அப்படின்றது, நான் ரெசிடெண்ட் சிட்டிசன்ஸ், ப்ளஸ் 6 months வெளியிலேருந்து தங்கி இருக்கிறவங்க, மோர் தேன் 6 months, இந்த 3 டேட்டாவும் அதில் இருக்கும். சிட்டிசன்ஸ் அங்கே தங்கி இருக்கிறவங்க, நான் சிட்டிசன்ஸ் இருப்பாங்க அவங்களோட டேட்டாஸ், அப்புறம் 6 மாதத்துக்கு மேலே அங்கே தங்கியிருக்கவங்களோட டேட்டாஸ். அப்போ லெஸ் தேன் 6 months நம்ம எடுக்க முடியும். ஸோ 2010 கலெக்ட் பண்ணப்பட்டது, அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணப்படலை. இந்த டேட்டாஸும் இது கூட லிங்க் பண்ணுற மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பீப்புளோட டேட்டாஸும் அதில் வந்துடும். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் த திங். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் ஆல்சோ கோயிங் டவுன். அக்ரிகல்ச்சர், சர்வீஸ் செக்டாருக்கு பிறகு மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் அ highest contributor of GDP, that is 13% of GDP. இது வந்து 3.2 குறைஞ்சிருக்கு. இப்போ 2011-13 டைம் பீரியடில் இந்த GDP கான்ட்ரிபியூஷன் வந்து 3.2% கம்மியாக இருக்குது. இது பங்களாதேஷ், சைனா போன்ற நாடுகளை கம்பேர் பண்ண, வியட்நாம் போன்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட GDP ஏறும்போது மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் டு லேபர், மேனுஃபேக்சரிங் கான்ட்ரிபியூஷன் டு GDP இன்க்ரீஸ் ஆகுது. ஆனால் இந்தியாவில் GDP அதிகமாகும்போது மேனுஃபேக்சரிங் குறையுது. அப்போ ரீசன் என்ன அப்படின்னா பீப்புள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் குறையுது அப்படின்றதான் இது சொல்லுது. விலைவாசி மூலமாக தான் நம்மளோட GDP வந்து அதிகமாகுது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். த நெக்ஸ்ட்டு இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரீசன் என்ன, டச் டிசீஸ் அப்படின்ற
டச் டிசீஸ் அப்படின்னா இட் இஸ் ஆல்சோ a book written by the farmer economic advisor. ஸோ அரவிந்த் சுப்ரமணியம். ஸோ நெதர்லாந்தோட ஆயில் அவங்க வந்து முன்னாடி பழைய காலங்களில் லைக் ரொம்ப ஓல்டன் டேஸில் when they find out the oil they invested in, முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டப்போ டிமாண்ட் அதிகம். நம்ம இப்போ லித்தியம் கண்டுபிடிக்கிற மாதிரி, இல்லை யுரேனியம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி, இல்லை கோல்டு, அது மாதிரி ரொம்ப காஸ்ட்லியஸ்ட். அதனால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுது. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த டெக்னாலஜி எடுக்கிறது, எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ரொம்ப அதிகமாச்சு. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாச்சு. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமானதுனால டிமாண்ட் ஃபார் லோக்கல் கரன்சி இம்ப்ரூவ். லோக்கல் கரன்சி அவங்களோட நெதர்லாண்டோட கரன்சி டச் கரன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுது. டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்? த ருபி வில் ஸ்ட்ரென்தன், அவங்களோட கரன்சி வில் ஸ்ட்ரென்தன், லோக்கல் கரன்சி ஸ்ட்ரென்தனி ஆகும்போது த ருபீஸ் த கரன்சி லோக்கல் கரன்சி இஸ் அப்ரிஷியேட் ஆகும்போது என்ன நடக்கும்? இம்போர்ட் வில் பிகம் சீப்பர், எக்ஸ்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லியர். ஸோ இது வந்து அவங்க கண்டுக்கல. எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ஹை ஆனதுனால யாருமே இவங்ககிட்டேருந்து வாங்கலை. இதனால அவங்க பொருளாதாரம் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அவங்களுக்கே தெரியாமல். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டச் டிசீஸ்ன்னு பேர். இதுதான் இந்தியாவில் இப்போ நடந்துகிட்ருக்கு அப்படின்றத இந்த ஆர்டிக்கிளில் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா நம்ம வந்து நிறைய பேர் கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு போகிறோம், வி ஆர் கெட்டிங் ஹை சேலரி, வி நீட் டு இன்வெஸ்ட். இந்த சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும். ஆக்சுவலாக ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகலை, நம்ம செலவு பண்ணுறது கம்மி பண்ணுறோம். வி ஆர் ஆல்சோ கோயிங், ஈவன் தோ வி ஆர் கெட்டிங் 1 lakh சேலரி, வி ஆர் ஹைரிங் எ டிரைவர் ஃபார் லெஸ் சீப்பர். அந்த மாதிரி ஒரு சீப்பர் ஆப்ஷனுக்கு தான் நம்ம போகிறோம். அதுக்கு காரணம் என்னென்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சப்ளை அதிகம் மைக்ரேஷன்ஸ்னால. ஸோ சீப்பருக்கு தான் நம்ம போகிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகலை, வி ஆர் கோயிங் ஃபார் அ லெஸ்ஸர் ப்ராடக்ட்ஸ், அதிகமான இன்ஃப்ளேஷன் அதிகமாகலை அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. வி ஆர் கோயிங் ஃபார் ஹையர் இம்போர்ட். இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பொருளை விட காம்படிஷனில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அதனால் நம்ம சேலரி அதிகமாக கிடைச்சாலும் நம்ம எங்கேருந்து வாங்குகிறோம்? வெளியிலேருந்து பொருட்கள். ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங் கண்ட்ரி. அப்போ இம்போர்ட் பண்ணுறதுனால என்ன ஆகுது? இந்தியாவோட பொருளாதாரம் மேலும் வீழ்வடைந்துட்டே இருக்குது, நெதர்லாண்டில் நடந்த மாதிரி. ஸோ தட்ஸ் த ரீசன் வி ஆர் கெட்டிங் த ஓல்ட் டெக்னாலஜி. நம்ம யூஸ் பண்ணக்கூடியது எல்லாமே வந்து பெரிய அளவு நமக்கு இந்தியாவில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் ஒரு வர்த்தகத்தை ஈர்க்கலை அப்படின்றாங்க. தட்ஸ் த ரீசன். ஸோ ஸ்கில் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. எம்எஸ்எம்இஸ் இன் ஃப்ரெஜிலிட்டி, இன்இக்வாலிட்டி. நான் சொன்னேன் இல்லையா முதல்ல, மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட் வந்து எந்த இடம்னா கோஸ்டல் ஏரியாவில் மட்டும்தான், மற்ற இடத்துலலாம் இல்லை. அதனால் வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் ரிலேட்டட் டு தி MMR, மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட். இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு டெலிவரியை நம்ம இன்றைக்கி அதிகப்படுத்தியிருக்கோம். 89% குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டலில் பிறக்குது. தட்ஸ் அ குட் நியூஸ். ஆனால் மெட்டர்னல் மொர்டாலிட்டியோட ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மெட்டர்னல் மொர்டாலிட்டினா என்ன அப்படின்னா டெத் டூரிங் ப்ரெக்னென்சி, ஓகே, டெத் டூரிங் ப்ரெக்னென்சி, இல்லைன்னா அந்த குழந்தை பிறந்து லைக் டெலிவரி டைம் குழந்தை இல்லை பேரண்ட் இறக்குறது. தென் இல்லைன்னா 42 நாள், குழந்தை பிறந்து 42 நாளில் டெத் இருந்துச்சுன்னா, இட்ஸ் நாட் அபவுட் இன்ஃபன்ட் மொர்டாலிட்டி, இட்ஸ் அபவுட் பேரண்ட். குழந்தை மதர் வந்து இறந்தாங்க அப்படின்னா. இந்தியாவில் 89% இன்ஸ்டிடியூஷனலைசேஷன் பண்ணியிருக்கோம். ஈவன் தோ வி ஹேவிங் 1 lakh பாப்புலேஷனில் 1 lakh பர்த்தில் 93 மதர்ஸ் வந்து இறந்து போகிறாங்க. மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் வந்து இருக்குது அப்படின்றாங்க. ஸோ மத்திய பிரதேஷ் ஹையஸ்ட் ஸ்டேட், தட் இஸ் 175 per 1 lakh பாப்புலேஷன். தமிழ்நாடு, கேரளா எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. தட் இஸ் வி அச்சீவ்ட் த ப்ராப்பர் 100, லைக் நம்ம கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் அப்படின்ற இந்த ஆர்டிக்கிள் சொல்லுது. நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா, தட் இஸ் 57% பெண்கள் 15லேருந்து 49 ஏஜில் இருக்கிறவங்க அனீமியாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது மெயின் ரீசனாக சொல்லப்படுது. WHO ரிப்போர்ட் படி இந்தியாவில் 1 மெட்டர்னல் மொர்டாலிட்டி ரேட் இன் எவ்ரி 2 minutes அக்கார்டிங் டு 2023 டேட்டா. காசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் வெரி ஹை இன் இந்தியா. ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்பராக கிடையாது. மத்திய பிரதேஷில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஹாஸ்பிட்டலே இல்லையா ரூரல் ஏரியாவில். அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் செலக்ட் பண்ணுறது கிடையாது. இல்லிட்ரேட் வந்து அதிகமாக இருக்குது. மக்களுக்கு அவேர்னஸ் ரிலேட்டட் டு த இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரி இஸ் வெரி லெஸ். விசியஸ் சைக்கிள் ஆஃப் பாவர்ட்டி, ஆல்ரெடி பாவர்ட்டியில் இருக்காங்க, திருப்பியும் அவங்க பாவர்ட்டிக்கு போகிறாங்க அப்படின்றது அதை நம்ம ஆல்ரெடி சொசைட்டியில் படிச்சிருக்கோம்.
அந்த 75% உமன்ஸ் ஆர் வித்தவுட் கலரி. ப்ரெக்னென்ட் லேடிஸாக இருக்கட்டும், போஸ்ட் டெலிவரி டைமில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், லாக்டேட்டிங் மதர், தட் இஸ் கலோரி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 75%. தமிழ்நாடு இன்ஸ்டியூஷனல் டெலிவரி 100% நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி புதுச்சேரி, கேரளா, லக்ஷதீப் இது எல்லாமே வந்து 100% இன்ஸ்டியூஷனல் டெலிவரி இன்றைக்கி நடக்குது. வி ஹேவிங் ஸ்கீம்ஸ் லைக் ஜனனி சுரக்ஷா, பிரதான் மந்திரி மாத்ருத்வ வந்தன யோஜனா. ஜனனி சுரக்ஷாவில் அர்பன் ஏரியானா 1400 கொடுக்குறாங்க இன்ஸ்டியூஷனல் டெலிவரி, ஹாஸ்பிட்டலில் குழந்தை பிறந்தா. அதே இது ரூரல் ஏரியா அப்படின்னா 1000 கொடுக்குறாங்க. அர்பன் அப்படின்னா பிலோ பாவர்ட்டி லைன் கேட்டகரியில் வரணும், 19 இயர்ஸுக்கு மேலே இருக்கணும். மாத்ருத்வ வந்தன யோஜனா வந்து 5000 rupees கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் தே வில் கிவ் 1000 rupees. அப்புறம் 6 மாதம், தட் இஸ் ஆன்டிநேட்டல் செக்அப் பண்ணும்போது 2000 ரூபா கொடுக்குறாங்க. இட்ஸ் அ கேஷ் ட்ரான்ஸ்ஃபர். பெண்கள் வந்து வேலைக்கு போகிறத தடுக்கிற கம்பல்சரி இன்ஃபார்மல் செக்டர்ஸில். ஃபார்மலில் ஜாப் லீவ் கொடுக்குறாங்க, இங்கே லீவ் இல்லாமல் போகிறத தடுக்கிறதுக்காக. அது மாதிரி குழந்தை பிறந்ததுக்கு பிறகு செக்கப் எல்லாம் முடிச்சது, குழந்தைக்கு செக்கப் இம்யூனைசேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு 2000 will be given. மொத்தம் 5000 ரூபா கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஜனனி சுரக்ஷா அப்படின்றது இன்ஸ்டியூஷனல் டெலிவரிக்கு 1000, மொத்தம் 6000 ரூபா. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் articles. Now we will move on to the MCQs. Question number 1. India has a free trade agreement in which of the following countries? UK, UAE, Oman, Australia. இதில் எது கரெக்ட் அப்படின்றது ஆப்ஷன்ஸை பார்த்து எழுதுங்க. Question number 2. Consider the following outcomes introducing risk-based premium framework. Statement number 1. Incentivizing banks to improve governance and risk management. Statement number 2. Discouraging excessive risk taking by banks. Statement number 3. Weakening financial stability due to higher insurance cost. Which of the above statements these are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D all of the above. Question number 3. With reference to the Bureau of Port Security, consider the following statements. Statement number 1. Bureau of Port Security derives statutory authority under the Merchant Shipping Act to regulate port and vessel security. Statement number 2. Its replacement under the sectoral ministry reflects non-law and order approach to maritime security governance. Statement number 3. POPS replaces existing central armed forces in the operational security of ports. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 1 and 2 only, C 2 and 3 only, D 1, 2 and 3 only. Question number 4. With related to trade related intellectual property rights, TRIPS, consider the following statement. Statement number 1. It is the World WIPO, that is World Intellectual Property Organization Agreement, that sets minimum gold standards for the protection and enforcement of intellectual property rights. Statement number 2. It came into force in 1995 and is binding on all member states. Which of the statements given above is are correct? Options are A 1 only, B 2 only, C both, D neither. Question number 5. With reference to the Deposit Insurance and Credit Guarantee Corporation, DICGC, consider the following statements. Statement number 1. It is wholly owned subsidiary of the Reserve Bank of India. Statement number 2. It operates under provisions of Deposit Insurance and Credit Guarantee Corporation Act 1961. Statement number 3. Insurance premium for deposit insurance is paid by depositors directly to DICGC. Which of the statements given above is are correct? Options are A 1 and 2 only, B 2 and 3 only, C 1 only, D all of the above. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is B. Question number 2 answer is D. Question number 3 answer is D. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.